சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கைது, ஸ்டாலின் அதிர்ச்சி. கல்வித்துறையை உலுக்கியிருக்கிற 100 கோடி நிதி மோசடி வழக்கில் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களும் பரபரப்பும் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளி நிர்வாகிகளிடம் அரசு அங்கீகாரம் மற்றும் சான்றிதழ்கள் பெற்று தருவதா சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வசூலித்த குற்றச்சாட்டில் அதன் தலைவர் PT அரசகுமார் சமீபத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கார். தற்போது சிறையில் அடைக்கப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்க நிலையில் சென்னை காவல்துறையின் தீவிர விசாரணையின் போது வெளிவந்த புதிய தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. கைது செய்யப்பட்ட PT அரசகுமாரிடம் மத்திய குற்றப்பிரிவு சிறப்பு படை அதிகாரிகள் நடத்திய தீவிர விசாரணையின் போது அவர் சேகரித்த லஞ்ச பணம் எங்கு சென்றது, யாருக்கெல்லாம் கைமாறியது என்பது குறித்து பல திடுக்கிடும் ஆவணங்களும் கணக்கு விவரங்களும் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகள் தர உயர்வு மற்றும் DTCP CMDA சான்றிதழ்கள் போன்ற சட்டப்பூர்வ அனுமதிகளை விரைவாக பெற்று தருவதற்காக முந்தைய திமுக ஆட்சியின் போது செல்வாக்குடன் திகழ்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் அவரது குடும்பத்தை சேர்ந்த முக்கிய நபருக்கும் இடையே பெரிய அளவிலான பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு. காவல்துறை வட்டாரங்களின்படி இந்த மோசடியில் அரசகுமார் மூலம் மட்டும் சுமார் 200 கோடிக்கும் அதிகமான தொகை அந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கி கணக்குகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான நிகழ் நிறுவனங்களிடமிருந்து மூலம் மட்டும் பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வலுவான ஆதாரங்கள் மற்றும் தடயங்கள் போலீசாரின் கைகளில் கிடைத்துள்ளதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பெருந்தொகை அரசு அதிகாரிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் திருப்திப்படுத்தவே பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அரசகுமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நிதி பரிவர்த்தனையில் நேரடியாக தொடர்புடைய அந்த முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் இருவரையும் விரைவில் நேரில் அழைத்து விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் திட்டமிட்டு வராங்க. தேவைப்பட்ட வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் உதவியையும் நாடி இந்த 200 கோடி பண பரிவர்த்தனைகள் மூலத்தை முழுமையாக ஆய்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் குறித்து தற்போதைய அரசு பல்வேறு விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தனியார் பள்ளி அங்கீகாரம் மோசடி வழக்கிலும் முன்னாள் திமுக அமைச்சரின் பெயர் அடிபடுவது எதிர்க்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசு சான்றிதழ்களை காட்டி தனியார் பள்ளிகளை மிரட்டியும் ஆசை காட்டியும் வசூலிக்கப்பட்ட இந்த கோடிக்கணக்கான பணம் யார் யாருக்கு சென்று சேர்ந்தது என்பதை முழுமையாக வெளிக்கொண்டு வர காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. மேலும் அடுத்த சில நாட்களில் இந்த வழக்கை மேலும் பல முக்கிய கைதுகளும் சம்மன்களும் பிறப்பிக்கப்படலாம் என்பதால் தமிழக அரசியலில் மேலும் சூடு பிடிச்சிருக்கு. அதாவது திமுகவில் அமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொள்ளும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. பொது செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது என துரைமுருகன் அடம் பிடித்து வருவதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நிர்வாக ரீதியாக மாற்றங்களுக்கும் அமைப்பு முழுமையாக மாற்றவும் திமுக தலைமை தயாராகி கொண்டிருக்கு. இடைத்தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்த தலைமை அதன் ரிப்போர்ட்டுகளை ஆராய்ந்து மாற்றங்களை செய்ய பெரிய பிளானையே போட்டு வருவதாகவும் இதனால் திமுக சீனியர்களிடையே பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் தலைமையின் முடிவுகளில் மிக முக்கிய முடிவாக இருப்பது கட்சியின் பொது செயலாளரை மாற்ற வேண்டும் என்பது. முன்னதாக TR பாலு அல்லது R ராசா பெயர்கள் இடம்பெற்ற நிலையில் TR பாலுவிற்கு பதவி வாங்கினால்தான் பதவி விலக தயார் என்று பேச்சுக்கு துரைமுருகன் கூறியதாக சொல்லப்படுது. உண்மையிலேயே அவருக்கு அப்பதவியை விட்டு கொடுக்க ஆசை இல்லை என்றும் அதற்கு காரணம் துரைமுருகன் போன்றோர் அதிகார வர்க்கத்திலேயே இருந்தவர்கள் என்பதால் இவர்களால் பதவி ஏதும் இல்லாமல் இருக்க முடியாது. தற்போது MLA பதவியும் இல்லாததால் பொது செயலாளர் பதவி இருந்தால் மட்டுமே அவரது மாவட்டத்திலேயே அவருக்கு மரியாதை கிடைக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனால் தற்போதைய சூழலில் கனிமொழியை பொது செயலாளர் ஆக்குவதே கட்சிக்கு சிறந்த முடிவு என்று தலைமை நினைச்சதால
துரைமுருகன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய அடம் பிடித்து வருவதா சொல்லப்படுது. துரைமுருகனின் இந்த முடிவு தலைமையை அப்செட் ஆக்கியிருக்கிறதோடு எம்எல்ஏ பதவி இல்லாத இவரிடம் இருந்து பொதுச் செயலாளர் பதவியை பறித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என முடிவெடுத்திருக்காங்க. இதனால் துரைமுருகனையே பொதுச் செயலாளராக தொடர வச்சு விட்டு அவரது பவர்களை ஷேர் செய்து கனிமொழியிடம் கொடுத்து விடலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. அந்த வகையில் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதுடன் கனிமொழிக்கு முதன்மை துணை பொதுச் செயலாளர் என்ற புதிய பொறுப்பை வாங்குவது குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. இதன் மூலம் கட்சியின் நிர்வாக அமைப்பில் புதிய சமநிலையை உருவாக்குவதோடு எதிர்கால தலைமையை படிப்படியாக வடிவமைக்கும் முயற்சியும் அரசியல் வட்டாரத்தில் இதை சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து எந்த வழக்குகளுக்கும் நான் அஞ்சப் போவதில்லை, பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை என செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறார். தாவேக ஆட்சியில் பல பிரச்சனைகள் மக்கள் எதிர்கொண்டு வராங்க. இதனை திசை திருப்பும் யுக்தியாகவே எங்கள் மீது தாவேக அரசு வழக்குகளை போடுது என திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட பிறகு செந்தில் பாலாஜி பேட்டியளிச்சிருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நான் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்கேதான் இருந்தேன், வழக்கறிஞர்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தேன். உயர் நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள், நீதிமன்றத்தின் உரிய தீர்ப்பை பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. நாட்டில் இன்று நிறைய பிரச்சனைகள் உள்ளன, கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுத்து வரார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் கூறியது போல அது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைத்தால் அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே என்றெல்லாம் டயலாக் பேசிவிட்டு இன்று விவசாயிகளை நடுரோட்டில் விட்டு போராடக்கூடிய சூழலை தாவேக அரசு உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுவது, கைது பண்ணுவது, வழக்கில் தொடர்பு இல்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது போன்ற செயல்களில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருது. விசாரணை நடைபெற்று வருவதால் அந்த வழக்கிற்குள் நான் போக விரும்பவில்லை, விசாரணைக்கு ஆஜராகி வருகிறேன். இதெல்லாம் முழுமையாக முடியட்டும், அதன் பிறகு நான் கருத்து சொல்கிறேன். என்னை மட்டும் டார்கெட் செய்கிறார்கள் என்று இல்லை, எல்லோருக்குமே வருது. எங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அவர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். நேரம் இருக்கு, இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள், மக்கள் பிரச்சனைகளை எப்படி கவனம் செலுத்த போகிறாங்க, இது போன்ற நிகழ்வுகளில் அரசு எப்படி கவனம் செலுத்துகிறது என்று பொறுமையாக பார்ப்போம். ஒரு வழக்கு அல்ல, 2 வழக்கு அல்ல, எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். நான் ஏற்கனவே 1.5 வருஷம் சிறைவாசம் பார்த்தவன். நான் அஞ்சு பயந்து ஓடக்கூடிய ஆள் கிடையாது. 30 வருடம் நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 20 வருடம் கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். மக்கள் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எந்த வழக்கை கண்டும் நான் அஞ்சப் போவது இல்லை, சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் செந்தில் பாலாஜி கூறியது, துரைமுருகன் செய்தது மற்றும் பிடி அரசகுமார் கைதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலும் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.